சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்தவர் நபிகள் நாயகம் அவர்கள். மனிதன் மரணம் எய்த பிறகு நிலையான தர்மம், பலன் நல்கும் கல்வி, அவனுக்காக பிரார்த்தனை புரிகின்ற நன்மக்கள் ஆகிய 3 விஷயங்களை தவிர மற்ற அனைத்துமே அவனை விட்டு முழுவதுமாக தொடர்பிழந்து விடுகிறது என்கின்றார் நபிகள் நாயகம் அவர்கள். இன்று இந்த உலகத்தில் தோன்றி இருக்கின்ற எல்லா சீர்திருத்தக்காரர்களுக்கும் மூலம் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு அவனியில் அவதரித்த தீர்க்கதரிசி என்று வேறு எவரும் இல்லை என்று கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் கூறுகின்றார். மது விலக்காகட்டும், மாதர் மறுமணமாகட்டும், மாதர் சொத்துரிமையாகட்டும், இப்படி இன்னும் எத்தனை விஷயங்களை எல்லாம் முதலில் இந்த உலகத்தில் புகுத்தியது நபிகள் நாயகம் அவர்கள்தான் என்பதனை நம் யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ படையலாத ஒரு உண்மையாகும். இன்று உலகில் முதல் சமூக சீர்திருத்தவாதி என்று எவரையோ கூறப்படுகின்றது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இந்த உலகத்தில் முதலில் சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டது நபிகள் நாயகம் அவர்கள்தான். அவர்தான் இந்த உலகில் முதல் சமதர்மவாதி என்று பிரெஞ்சு அறிஞர் ஒருவர் கூறுகின்றார். ஏழைகளின் வரியை செல்வந்தர்கள் மீது விதித்து ஏழை ஏழையாகிக் கொண்டே செல்லாமல் செய்து, செல்வந்தன் செல்வந்தனாகிக் கொண்டே செல்லாமலும் செய்து ஒரு புதிய விஷயத்தை புகுத்தி சமதர்ம ஆட்சியை செயலாற்றி வெற்றி கண்டவர். தன்னுடைய சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து அனாதையாகிய நபிகள் நாயகம் அவர்கள் ஓரிரை வணக்கத்தை நிறுவி சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறை